வாங்க தமிழ் குக்ஸ் அண்ட் டிப்ஸில் எனக்கு டேஸ்டியான ராஜ்மா கட்லெட்டில் வச்சு ஒரு ரேப் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ராஜ்மா 8 மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் இல்லைன்னா 5லேருந்து 6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். பிரெட் க்ரம்ஸு ஒரு கப் தேவைப்படும். ஒரு ஆனியன் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு ஒரு சாஸ் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 ரெட் சில்லி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 6 பூண்டு பல், 3 பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுக்கலாம். ராஜ்மா வெந்துருச்சு, அது தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு மைதா மாவு. கட்லெட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ பேஸ்ட்டு தயாரிக்கிறதுக்காக, சில்லி பேஸ்ட் தயாரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சு மிளகாயை கொதிக்க வச்சுக்கணும். எடுத்து வச்ச மைதாவை ஒரு பவுலில் போட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு வச்சாச்சு. அதை மூடி வச்சிட வேண்டியதான் எண்ணெயை தடவிட்டு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச சில்லியை எடுத்து போட்டு அதோட உரிச்ச பூண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, சில்லி பேஸ்ட்டுக்கு என்ன தேவைன்ட்டு அது எல்லாத்தையும் சேர்க்கணும். பூண்டு, அரிஞ்ச கொத்தமல்லி, ஜீரகம், கொஞ்சோண்டு உப்பு அதுக்கு தேவையானது சேர்க்கலாம். சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம வேக வச்ச ராஜ்மாவை ஒரு பவுலில் போட்டு அதை மசிச்சுக்கலாம். மசிச்சாச்சு. இப்போ பொட்டேட்டோவும் மசிச்சு அதோட சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சாச்சு. ஓரளவுக்கு மசிச்சு வந்துடுச்சு. இப்போ எல்லா மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரகம், வெங்காயம், லெமன் ஜூஸ், கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். இது கட்லெட்டுக்கான மாவு. பிசைஞ்சு வச்சுட்டு உருட்டி அதை வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். தட்டி வச்சுட்டு ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, அது தண்ணி ஊற்றி கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இது அந்த கட்லெட்டை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எண்ணெயில் பொரிக்கிறதுக்காக தயார் பண்ணிக்கலாம். உருண்டையை வடை மாதிரி தட்டியாச்சு. 2 எடுத்து தட்டிக்கிறேன். இப்போ மைதா மாவில் அதை முக்கி பிரெட் க்ரம்ஸை போட்டு நம்ம பிரட்டி வச்சுக்கலாம். 4 அதே மாதிரி தயார் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வச்சுருக்கேன். இப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம போட்டு அதை பிரட்டுறதுக்கு. இப்போ அதில் பிரெட் க்ரம்ஸை மேலாப்பில் தூவி எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டாச்சு. இப்போ இப்படி உருட்டினோன்னு எல்லா பக்கமும் ஒட்டிக்கும். அதான் இந்த மாதிரி தான் எடுத்து எல்லாத்தையுமே வச்சுக்கணும். இப்போ எல்லா பக்கமும் மாவு தெரியல, எல்லா பக்கமே பிரெட் க்ரம்ஸை ஒட்டிக்கிச்சு. இது மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம தயார் பண்ண கட்லெட்டை போட்டு பொரித்து எடுத்து வைக்க வேண்டியது தான்.
ஒரு பக்கம் சவந்தோன்னே அதை ஒன்று ஒன்றா எடுத்து பரட்டி விடணும். இப்போ சவந்துருச்சு, எல்லாத்தையும் ஒத்தாப்பில் பரட்டி விட்டுக்க வேண்டியது தான். அடுத்த பக்கமும் வெந்துடும். உனக்கு ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சிச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க வேண்டியது தான். இப்போ மைதா மாவை பிசைஞ்ச மைதா மாவை உருண்டையாக உருட்டி சப்பாத்திக்கெல்லாம் மாவு போட்டு நம்ம திரட்டிக்கலாம். நீல வாக்கில் திரட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வேண்டாம், கொஞ்சம் நீல வாக்கில் திரட்டிக்கணும். நல்லா மெலிசாவே திரட்டிக்கலாம். அகலமாகவும் கொஞ்சம் திரட்டிக்கலாம். இது ரொம்ப ரவுண்ட் ஷேப் தேவையில்லை, ஓவல் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு அதில் ட்ரையாகவே போட்டு நம்ம லேசாக சுட்டு எடுக்கணும். அதில் ஒரு பக்கம் நல்லா செவந்திருக்கணும், ஒரு பக்கம் கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கலாம். ஒரு பக்கம் நல்லா குக் பண்ணிடலாம், அதாவது செவன்ற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கலாம். இப்போ அது இப்போ சுட்டு எடுத்தாச்சு. அதை எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பில் மயோனைஸ் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட் அதோட 2 ஸ்பூன் கலக்கலாம். அது மயோனைஸுக்கு நல்லா காரமாக சேர்ந்து வாசனையோடு இருக்கும். இப்போ வெள்ளை மயோனைஸு இப்போ ஆரஞ்சு கலரில் வந்துச்சு. அதுதான் எடுத்து நம்ம சுட்டெடுத்த சப்பாத்தி மேலே ப்ரௌன் கலரில் இருக்கிறத உள்ளே வச்சு அதில் மயோனைஸ் கலவையை நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வெள்ளை பக்கம் வெளியில் இருக்கணும், ஏன்னா இது வந்து அவ்வளோ குக் ஆகாது. வெள்ளை பக்கம் தான் வெளியில் இருந்தால் அதுதான் டோஸ்ட் ஆகும். அதனால் அதை வெளியில் வச்சுட்டு நல்லா செவந்த பக்கத்தை உள்ளே வச்சு அதில் மயோனைஸை தடவிக்கலாம். அது மேலே கட்லெட்டை வச்சுக்கலாம். இல்லை நீல வாக்கில் கொஞ்சம் ஆனியனை சாப் பண்ணி வச்சு அதை கொஞ்சம் அங்கே மேலாப்பில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அதை மடித்து விட்டுற வேண்டியது தான். இப்போ ரேப் போடுறதுக்கு குக் பண்ண தயாராக வச்சுருக்கோம். இது ப்ரெட் டோஸ்ட்டு. அதில் கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு, நான் பட்டர் போடல, கீ தான் போட்டிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச ரேப்பை அதில் வச்சு டோஸ்ட் பண்ணலாம். இந்த டோஸ்டர் இல்லாதவங்க நம்ம தோசை தவாவிலையும் செய்யலாம். அதை இந்த வீடியோவில் பின்னாடி காமிச்சிருக்கேன் எப்படின்னு, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ப்ரெட் டோஸ்ட்டில் அது டோஸ்ட் ஆகிடுச்சு, நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அது மொறு மொறுன்னு வந்துடும் அந்த மேலே வச்ச சப்பாத்தி. இப்போ எப்படி தோசை தவாவில் செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த தோசை தவாவில் இப்போ 2 போட்டுக்கலாம். அதே மாதிரி தோசை தவாவில் கொஞ்சம் பட்டரோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு, ஆனால் இதுக்கு 2 தோசை கரண்டி எடுத்துக்கிறோம். அடிப்பக்கம் வந்து நம்ம வேக வரத்துக்காக 2 எடுத்துக்கிறோம். இப்படி அந்த குத்துக்க வச்சு செய்கிறோம் இல்லையா, அப்போ தான் அந்த அடிப்பக்கம் வந்து பொரியும். ஒரு நிமிஷம் இருந்தாவே கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும். இப்போ இந்த பக்கமும் பரட்டி விட்டுறலாம். அதே மாதிரி இதையும் ஒரு பக்கம் வெந்துடும். அந்த குத்துக்க வச்சு பின்பக்கம் பொரிஞ்ச பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். இது மாதிரி தான் இப்போ எல்லா பக்கமும் வெந்துடும்.
கொஞ்சம் வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு தடவை இன்னொரு பக்கம் திருப்பி விடுறோம். நல்ல மெல்லிசாக சப்பாத்தி நல்ல மெல்லிசாக போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுனும் உள்ள கட்லட் அந்த சுவையோட சாஸோட சுவையோட இது சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ தயாராகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.